ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம செட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதில் செட் ஆப்ரேட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே இது செட் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம இப்போ டைப்ஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா யூனியன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனியன்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நம்ம கொரி கொடுக்குறோம் அப்படின்னா அதோட டிஸ்டிங்க்ட், அதாவது டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணி ஒன்லி யூனிக் ரெக்கார்ட்ஸ் வந்து அது ஒண்டி தான் நம்மளுக்கு தரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து யூனிக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை கொரி கொடுத்துருந்தாலும் அத்தனை கொரியில் இருக்க டூப்ளிகேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்காக இருக்கிறது இல்லைனா டிஸ்டிங்க்டாக இருக்கிற ரிசல்ட் ஒண்டி தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, அவுட்புட் வில் பி சார்ட்டட் பை டிஃபால்ட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அதாவது சார்ட் பண்றதுக்கு நம்ம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணாமையே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சார்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது யூனியன் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சார்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. தேர்ட் என்ன அப்படின்னா, யூனியன் இஸ் ஆஃப்டன் ஸ்லோவர் தன் தி யூனியன் ஆல். ஓகேவா? யூனியன் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, there are operations to remove the duplicate record which is often costly step in the query. ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த யூனியன்ல வந்து டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேவா? யூனியன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, டூப்ளிகேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தரும். ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேட் ரிமூவல் ப்ராசஸ் நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கொரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம் எடுத்துருக்கனால இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த காஸ்ட், அதாவது CPU காஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். யூனியனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் இருக்கும். கம்பேர் பண்ணும்போது அது யூனியனோட நம்ம கம்பேர் பண்ணும்போது யூனியனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த யூனியன் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்க்கு வந்து சூட்டபிளே ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, இதில் வந்து டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, ப்ளஸ் CPUவோட காஸ்ட் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ஸ்லோவாக இருக்குது, கொரியே வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த காரணத்தினால யூனியன் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்க்கு வந்து சூட்டபிள் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ யூனியனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூனியனோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அது கீழே வந்து யூனியன் அப்படின்ற அந்த கீவேர்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் செகண்டாக வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூனியனோட ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செட் OP1 அப்படின்றது ஒரு டேபிள், செகண்ட் பார்த்தீங்கன்னா செட் OP2 அப்படின்றது ஒரு டேபிள். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நான் கொரி பண்ணுறேன், எனக்கு வந்து 10 ரெக்கார்ட்ஸ் வருது. அதே மாதிரி செகண்ட் டேபிளை நான் கொரி பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 ரெக்கார்ட்ஸ் வருது. ஓகேவா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து யூனியன் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படி நான் கொடுத்துட்டு இந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 ரெக்கார்ட்ஸ் தான் வருது. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக ரெக்கார்ட்ஸ் எத்தனை வரணும் அப்படின்னா 19 ரெக்கார்ட்ஸ் வரணும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு 16 ரெக்கார்ட்ஸ் தான் வருது. 3 ரெக்கார்ட்ஸ் வந்து அது எலிமினேட் பண்ணிச்சு. அதாவது அது டூப்ளிகேட்லாம் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 109 வரையும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது 100லேருந்து 109 வரையும் நம்மளுக்கு ரெக்கார்ட் இருக்குது. ஓகேவா? அதே இது நம்ம செகண்ட் கொரியை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேவா, இப்போ நம்ம செகண்ட் கொரியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 107லேருந்து 115 வரைக்கும் நம்மளுக்கு ரெக்கார்ட் இருக்குது. அதாவது இந்த 108, இந்த 107, இந்த 109, இந்த 3 ரெக்கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொரியிலே இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கொரியிலையும் ஒரு ரெக்கார்டு இருக்குது, செகண்ட் கொரியில ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டுன்னு அதுக்கு ஆரக்கிள் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கொரியில இருக்க ரெக்கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூனியனோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. மெயின் அட்வான்டேஜே இதுதான். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டூப்ளிகேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டூப்ளிகேட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைனாக வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அடுத்த அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால, இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து யூனியனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்மளுக்கு கம்மியான ரெக்கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. இதே நான் மில்லியன் ட்ரில்லியன் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூனியனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனியன் ஆல் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.